வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 ஆட் சம்பந்தமான ஒரு சில தகவலை பத்தி இந்த வீடியோல நம்ம ஒரு ஷார்ட்டாகவும் ஒரு டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைவி3 ஆட்ஸ் கிட்டத்தட்ட 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுவரையும் மக்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ புதுசாக இப்போ ஐடி போட்டு உள்ளே போனவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் அவங்க லோன் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து ஒரு சிரமத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. வட்டி கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்டில் அவங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு வராங்க. அதில் ஒரு சில கமெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாகவும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போனோன்னா இந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுக்க போகிறோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருக்கமான கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவறான முடிவு எடுக்கிறதுனாலையோ மற்ற விஷயங்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முடிவாகாது. ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமாளித்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இதே போல் நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாள் சரியாகும். அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சரி செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர ஸோ நான் தவறான முடிவு எடுக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது சரியில்லாத ஒரு விஷயம். ஸோ எப்படி ஒரு பாசிட்டிவாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், என்ன பண்ணுனா அது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் தரப்புலேருந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி மேலே கேஸ் கொடுத்தா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் கேஸ் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் கொடுக்கலாம். ஸோ கேஸ் கொடுத்தா என்ன ஆகும், கேஸ் கொடுக்காம இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நான் எந்த சஜஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்ங்கிறவர் வந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு. டோன்ட் போஸ்ட் எனி பிளா பிளா மெசேஜ். ஸோ அன்வான்டான மெசேஜ் எதுவும் சொல்லாதீங்க, பழைய மெசேஜ் எதுவும் சொல்லாதீங்க. ஸோ ஒன்லி போஸ்ட் ஃபார் பேமெண்ட் அப்டேட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ பேமெண்ட் அப்டேட்டுக்கு நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம குறிப்பிட்ட டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பெனி சார்பாக எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரல. ஸோ அப்படி இருக்கிற வகையில் நம்ம இப்போ பேமெண்ட் கொடுப்பாங்க, இத்தனை பேருக்கு கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷனில் வேணால் சொல்லலாம். அதை தவிர வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அது கம்பெனி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க, ஸோ ஹை அஃபிஷியலில் இருக்கக்கூடியவங்க, எம்டி சாராக இருக்கட்டும், மற்ற வேறு யாராவது இருக்கட்டும், ஸோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த முடியும். ஸோ அதன் வகையில் நமக்கு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மெயினாக வந்து பார்க்கும்போது நிறைய விதமான தவறான கருத்துக்கள், தவறான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தளங்களில் இப்போ பரவிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துங்க. ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவாக எடுத்துங்க, யாரும் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை நான் இந்த வீடியோ மூலியமும் நான் உங்கள் எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இப்போ ரொம்பவே அடி வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் மைவி3 ஆட்ஸில் அந்த மாதிரி காசை கொடுத்துட்டு எங்களுக்கு ப்ராஃபிட் வரல, எங்களுக்கு ரிட்டர்ன் வரல, இது மூலியமா எங்களுக்கு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய வருத்தத்தை இந்த வீடியோ மூலியமா நானும் பகிர்ந்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. எல்லாருடைய கேள்வியாக இருக்கக்கூடியது பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேமெண்ட் சம்மந்தமாகவும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது சம்மந்தமாகவும் எனக்கு வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவரையும் எல்லாரும் ஒரு பாசிட்டிவாக இருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட் ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.